தமிழ்நாட்டு மக்களுடைய கொதிப்பு நிலை எரிமலை மழை எப்படி குழம்பு இதாகிட்டு இருக்கோ, எப்போ வெடிக்க போகுதோன்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் போய் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறது தான், பத்திரிக்கையில் வந்தது தான். என்ன சொல்கிறார், சபாநாயகர் போயிருக்கார், சபையின் நாயகர் நம்முடைய சபாநாயகர் போய் கவர்னரை அழைத்திருக்கார். இது ஜனநாயக அடிப்படையில் அழைக்க வேண்டியது. அப்போ அவர்கிட்ட ஆலோசனை சொல்லியிருக்கார், கடந்த முறை மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் எழுதி கொடுத்த பூரா நான் வாசிப்பேன்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது, திருத்தங்கள் இருக்கும். நீங்கள் வாடகை இவ்வளோ தூரம் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கும்போது நீங்கள் இது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நான் வாசிச்சேன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பேசுன மாதிரிலாம் செய்தி வருது, செய்திகள் தான் வருது. நமக்கு என்ன பேசுனாங்க நம்ம கேட்டதில், நான் மதுரையில் இருக்கேன், நடந்ததோ சென்னை ராஜ்பவனில் நம்ம சபாநாயகர் போயிருக்கார், என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகையில் ஊடகங்களில் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு. எனவே நீங்கள் அந்த பட்ஜெட்டில் முறையாக கொடுங்கன்றிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மதிவானன் சொன்ன மாதிரி நாங்கள் எப்போவுமே பூகம்பத்தை கலைஞ்ச, நாங்கள் எப்போ தேவையில்லாமல், எங்கள் அம்மா தான் சொல்லணும், தேவையில்லாமல் சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் செய்ய மாட்டோம். தேவையான பிரச்சனையும் எங்கள் பொதுச் செயலாளர் பேசுவார், எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார், அனுமதி கொடுக்காத மறுத்ததில் வந்துடுவோம். என்ன மக்களுக்கு பாதகத்தை உருவாக்குகின்ற வகையில் தீர்மானங்கள் வந்தால் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்துடுவோம். இப்போவும் சட்டமன்றத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, அது என்ன படங்க, நம்ம ரஜினி நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுல, நம்ம அது என்ன இல்லைங்க, அதுக்கெல்லாம் முதல்லப்பா இந்த கிரைனைட்டு படையப்பா படத்தில் பொண்ணு வாக்க போவாங்க, யாருக்கு, செந்திலுக்கு படையப்பா. அப்போ செந்திலுக்கு சட்டை கிழிஞ்சு போகும், இதாயிரும். அப்போ ரஜினி சட்டையை அவர் வாங்கி போட்டுக்கிடுவார், போட்டுக்கிட்டு அதுக்கு சொல்கிற மாதிரி அதில் சொல்லுவாங்க. அப்போ வர்ற அவங்க தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னுடைய இதுதான் தொடங்கி வைப்பார். அது மாதிரி இந்த போன சட்டமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் நடந்ததுனால கதாநாயகனா நம்முடைய எடப்பாடியார் தான், ஆனால் முதலமைச்சர் நம்ம இவர் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் தான். ஆனால் அங்கே கதாநாயகனாக விளங்குறதும் அவர் தான். டங்ஸ்டன் தொழிற்சாலையை பற்றி கேட்டார் 10 மாதம். இன்றைக்கும் பாருங்கள், இங்கெல்லாம் போராட்டம் எங்கெல்லாம் பிடிச்சி, இப்போ ஆண்கள் பெண்கள்லாம் பிடிச்சி, நேற்று கூட குஷ்பை பிடிச்சி போட்டாங்க, தமிழிசை நேற்று அது கூட போராட்டம் பிடிக்கு. எப்போ குஷ்பை பிடிச்சி உள்ளே போட்டாங்கப்பா, பெண்களுக்காக ஆட்டு மந்தை, அது ஆட்டு மந்தையில் ஒரு நடிகைப்பா, அவங்க கட்சியில் இருந்தவங்க இல்லாமல் இருக்கு, ஆட்டு மந்தையில் போய் அடைச்சி ஆடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு சொல்லாடு. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு இது பழக்கமாகி போச்சு. ஈரோட்டில் மக்களை இப்படித்தான் ஆட்டு மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி தான் இளங்கோவை ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு பாரதிய ஜனதா மகளிரை ஆட்டு மந்தையிலாகவே ஆடுகளாகவே நினச்சிட்டாங்க. நினச்சி இது பண்ணி தமிழிசை முன்னாள் கவர்னர் ரொம்ப சங்கடப்பட்டு பேசியிருக்கார், ரொம்ப வேதனைப்பட்டு. இப்படி பெண்களுக்காக குரல் இருக்கு. அப்போ நம்ம இவங்களை கூட கேட்குறாங்க, கனிமொழி சகோதரியை கேட்குறாங்க, என்னப்பா இது முன்னாலெல்லாம் பேசுவீங்க பெண்களுக்குண்டு, அங்கேயும் பெண் மகளிர் அணி இருக்குது, திமுகவில் ஏன் நீங்கள் கொந்தளிக்கலைன்னெலாம் கேட்குறாங்க. அதனால் இது பொதுவாக இந்த ஆட்சியை எதுக்காக இங்கே இப்படி எதிர்க்கிறாங்கன்னா, உடனே டங்ஸ்டனுக்கு குஷ்பை கைது பண்ணிவிட்டு அண்ணன் வைகோவை சுதந்திரமாக பேச சொல்கிறாங்க. அது என்ன மத்திய அரசை கண்டித்தான். மத்திய அரசே கண்டிக்கக்கூடாது, இது முழுக்க தமிழக அரசு தான் காரணம். பிப்ரவரியில் ஏழை விடுறதை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அப்போ பிப்ரவரியிலேருந்து என்ன இந்த பிரச்சனை நவம்பர் வரைக்கும் நடக்குது. நவம்பர் வரைக்கும் நடக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கணும், இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இவங்க அந்த ஏலத்தை நடத்துகிறதை எங்கிட்ட கொடுங்க, மாநில அரசுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே ஒழிய, அங்கே தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு இவங்க சொல்லலை.
மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்த பிறகு தான் இதைத்தான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். எங்கள் பொதுச் செயலாளர் அதைத்தான் சொல்கிறார். மக்கள் போராட்டம் வந்த பிறகு தானே முதலமைச்சரே அதை எதிர்க்கிறதுன்னு அறிக்கை கொடுக்குறாரு. இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு, நான் இருக்கும் வரை நான் விடமாட்டேன்னு. ஏன் இதை 10 மாதம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு கேட்டார். அந்த டங்ஸ்டனை போய் இவர் இப்போ உண்மையிலே போராட்டம்னா மாநில அரசை எதிர்த்து தான். நேற்றைக்கு நம்ம இவர் போயிருக்கார், சபை முன்னவர் மூத்த அமைச்சர் ஆனால் துரைமுருகன் டெல்லி பயணமாயிருக்கார். ஒருவர் டங்ஸ்டனை பற்றி தான் பேச போயிருப்பாரோ, நைட்டோட நைட் எங்களுக்கு தெரியாது. அவர் ஒருவர் டங்ஸ்டன் சொல்லி தான் அதை பற்றி தான் பேச போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம நல்லதே நினைங்க, நீங்கள் அப்போ அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. அவர் மூத்தவர், சபையினுடைய நாயகன், ரொம்ப காலம் இருந்தவர். ரஜினிகாந்த் சொல்லுவாங்க ஒரு நாவலா அதிமுக முன்னால இருந்த ஓபிஎஸ் அடிக்கடி போய் ரஜினிகாந்த் சந்திக்கிறாரு. என்னவா சார்? நீங்களாம் மறந்துட்டீங்களே, அப்பா மறந்துட்டீங்களே. அதுக்காக போய் போட்டால் ரஜினியோட சந்தாச்சா போட்டா போடுவீங்க அப்படின்னு போடுறாரு. அவர் தான் விவரமான தான் செய்கிறாரு. ஒரே கட்சியா இல்லைனாலும் திமுக வந்து வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கேன். நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, அவர் கருத்தை சொல்கிறாருங்க. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது யார்? நானும் அந்த இடத்துல இருக்கேன். இதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் தானே பதில் சொல்லணும். தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம்னு சசிகலா கூட சொன்னாங்க. அது அவங்க கருத்து. அதையும் போய் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. இங்கே வர்றாருல, வரும்போது கேளுங்க. இங்கே வர்றாரு, கிட்டத்தட்ட 6 மாதம் சுற்றுப்பயணம் வரப்போகிறார். நாங்கள் அங்கே தான் கேட்டிருக்கேன், எல்லோரும் போய் மதுரையிலேருந்து பிறப்புற மாதிரி செய்யுங்கன்னு. மதுரை ராசியான இடம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் வராது. எங்கள் பொதுச் செயலாளரை கேட்டிருக்கோம். அப்போ வரும்போது கேளுங்க, உங்கள் விருப்பம்லாம் கேளுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எழுதியெல்லாம் சொல்ல மாட்டார். நம்மளை மாதிரி ஸ்பாட்டேனியஸாக அடிப்பார். எழுதி படிக்கிறது, இந்த கொண்டு வர்றதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் இல்லை. இந்தந்த தான் கேள்வி அப்பா கேட்கணும். நான் அப்படியெல்லாம் சொன்னேன் அவங்ககிட்ட. இந்தந்த தான் கேள்வி கேட்கணும்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டார். யார் வேணாலும் எந்த கேள்வியும் கேளுங்க, பதில் இருந்தால் சொல்லுவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.